ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப குயிக்காக ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் ஒரு கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு 1/4 பிஞ்ச், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், 1/4 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா எண்ணெய் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுடலாம். அந்த கேப்பில் நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 3/4 கப்பு, 1 கப் கோதுமை மாவு எடுத்திருந்தேன், அதுக்கு 3/4 கப் போல் வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் பாகு வெல்லம் பயன்படுத்துங்க, சக்கரை வெல்லம் பயன்படுத்தாதீங்க. கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதை வெல்லம் நல்லா கரையிற மாதிரி பார்த்துக்குங்க. வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அந்த கடாயை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம ஃபில்டர் பண்ணி, அதாவது வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் ஏதாவது துரும்பு அந்த மாதிரி இருக்கும், தூசு துரும்பு இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடக்கூடாது, வெல்லம் முடியாது கரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து தான் கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்து தான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கம்பி பதம் அப்படிலாம் கிடையாது, 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி வரும், அது மட்டும் இருந்தால் போதும். அதாவது பிசு பிசுப்பு போல் இருக்கும், அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்து தான் ஒரு 15 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம இந்த கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்பலாம் அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3-4 தடவை மட்டும் பிசைஞ்சிக்கங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றிங்க. ரொம்ப பெரிய உருண்டைகளாக ஊற்றினீங்கன்னா மாவு வேகாமல் போயிடும். இப்போ அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி ஸ்போக் எல்லார் வீட்லேயுமே காமனாக இருக்கும். அந்த ஸ்போக்கில் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய கட்டை விரல் பாருங்கள், நான் எந்த பக்கம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்போக்கோட ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற பகுதியில் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு அந்த உருண்டையோட எட்ஜி இந்த பக்கம் கட்டை விரலை லைட்டாக சாய்ச்ச மாதிரி வச்சுக்கங்க. வச்சுட்டு இப்படி லைட்டாக ரைட் சைடில் நீங்கள் இப்படி அழுத்தினே வரணும். அழுத்திட்டே வரும்போது இந்த பின்பக்கம் அழுத்தின பகுதி அது மேலே சுருண்டா போலே வரும். இப்போ பாருங்கள், எட்டை எடுத்துடலாம், டக்குன்னு எட்டை வந்துடும். உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக நான் பொறுமையாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் அதேமாரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு லெஃப்ட்டில் கட்டை விரல் அழுத்திட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ரைட் சைடில் கொஞ்சம் இழுத்துட்டே வந்தீங்கன்னா அழகாக மேலே சுருண்டுனே வரும். லைனாக அடியில் கோடு போல் இருக்கும், சங்கு போல் அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த உருண்டைகளும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே இது ரொம்ப குயிக்காக உருட்டிடலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மேலே உடைந்து சிவந்துடும், உள்ள மாவு வேகாமல் போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டும், எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கட்டும். ஒன்று ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க, நடுவில் நடுவில் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியும் நல்லா சிவந்து வரும், நல்லா வெந்து வரும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம சைடில் வெள்ளைப்பாகு எப்படியா இருந்தாலும் ஆறி இருக்கும். ஏன்னா நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த வெள்ளைப்பாகு ஆறிடும். வெள்ளைப்பாகும் மிதமான சூட்டில் இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதுக்கு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வெள்ளைப்பாகை ஒரு 2 நிமிஷம் மட்டும் சூடு பண்ணிங்க, ரொம்ப நேரம் சூடு பண்ண வேண்டாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், முறுக்கு மாதிரி தான். அந்த ஈர சலசலப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கிட்டு நல்லா சிவந்து எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், மேலே கடிக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இது நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நேரடியாக நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகுலையும் சேர்க்கலாம். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அடுத்ததை நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ இதை நம்ம அந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகில் சேர்க்கும் போது வெள்ளைப்பாகும் மிதமான சூட்டில் இருக்கணும், இதுவும் நல்ல சூட்டில் இருக்கணும். ரெண்டுமே சூட்டில் இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னா, அடுத்தது வெந்து வர்ற நேரம் வரைக்கும் இருந்தால் போதும். அடுத்தது வெந்து வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ 4 நிமிஷம் மட்டும் இது அந்த வெள்ளைப்பாகில் ஊறினா போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம், ஏன்னா அடுத்தது ரெடி ஆகிடுச்சு. நேரடியாக அடுத்ததும் நான் இப்போ இது கூட சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சப்போஸ் வெள்ளைப்பாகு ஆறிந்ததுன்னா ஒரு தடவை மறுபடியும் நீங்கள் ஹீட் பண்ணிங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், சூடேறி இருக்கும். கடைசியாக அந்த வெள்ளைப்பாகு எல்லாமே இந்த கடாயில் ஒட்டி இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா கரைஞ்சி வரும், ஈஸியாக ஒட்டி வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு தனியாக ஒரு பவுலில் மொத்தமாக போட்டு வைக்காதீங்க, ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எட்டு எடுத்து வைங்க.
ஏன்னா இது வந்து வெள்ளை பாகு இருக்கனால ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், ஆறி போச்சுன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால எடுத்து இது மாதிரி தனித்தனியாக எட்ட வச்சுட்டு ஆறின பிறகு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. இது உடனே காலியாயிடும். எங்கள் வீட்டில் இன்றைக்கே காலியாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து வெல்லம் பயன்படுத்தியிருக்கோம். வெல்லம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான உணவு. குறிப்பாக படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா வெள்ளத்தில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. இந்த இரும்புச்சத்து குழந்தைங்களுடைய மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஆராய்ச்சியிலே நிரூபிச்சிருக்காங்க. குறிப்பாக பாகு வெல்லம், நாட்டு சக்கரை, இது எல்லாமே பனங்கற்கண்டு, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு பாலில் கூட இந்த வெள்ளத்தை நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் அமையும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.